இந்த நிருபத்துக்கு வேத அறிஞர்கள் பெயர் வைத்திருக்கிறார்கள் பவுல் அடியாரின் அன்பு மடல், தி லவ் லெட்டர் ஆஃப் பால். பிலிப்பியர். பிலிப்பு பட்டணம் ஏழையான ஒரு பட்டணம், ஏழ்மையான ஒரு பட்டணம். ஆனால் அந்த பட்டணவாசிகள் நல்ல தயாள குணமுள்ளவர்கள், உபசரிக்கின்றவர்கள். கிட்டத்தட்ட தெசலோனிக்கே போன்றவர்கள். நான் தெசலோனிக்கை பற்றி பேசும் பொழுதும் இதை பற்றி பேசுவேன். தெசலோனிக்கை பற்றி பேசும்பொழுது நான் சொல்வேன், அவர்கள் அந்த மாதிரி உபசரிப்பு கொடுக்க விரும்புகிறவர்கள், ஆனால் ஏழைகள் அல்ல. இங்கே இவர்களோ ஏழைகள். பிலிப்பு பட்டணம் ஐரோப்பிய பட்டணமாக இருந்தாலும் ஐரோப்பிய பட்டணங்களிலேயே மிகவும் ஏழ்மையான பட்டணம். இப்போ இவர்களுக்கு சொத்து கிடையாது, வசதி கிடையாது, நல்ல வருமானம் கிடையாது. ஆனால் அவர்களுடைய உள்ளம் பெரிது, அவருடைய உபசரிப்பு பெரிது. ஆகவே பவுலடியார் அவர்களை பாராட்டி அவர்களுக்கு இயேசுவை பற்றி சொல்லுகிறார். 2ஆம் அதிகாரத்தை நீங்கள் பார்த்தால் ஒரு அழகான விஷயத்தை பவுலடியார் சொல்லுவார். இயேசுவானவர் பரலோக சுபீட்சத்தையே விட்டுவிட்டு ஒரு ஏழையின் ரூபம் தரித்து தன்னை தாழ்த்தி பூமிக்கு வந்தார். எந்த அளவுக்கு அவர் தன்னை தாழ்த்தினாராம்? மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார். அதனால் அவருடைய நாமம் சகல நாமங்களையும் விட உயர்ந்த நாமமாய் வந்தது. அவர் ஏன் அதை பிலிப்பியர்களுக்கு சொல்லுகிறார் என்றால், அவர் சொல்லுகிறார், பிலிப்பியர்களே, நீங்கள் இந்த உலகத்திலே ஏழைகளாய் இருக்கிறதை குறித்து கவலைப்படாதிருங்கள். இயேசுவே அந்த மாதிரி தன்னை ஏழையாக்கினார். பரலோகம் உங்களுக்கு இருக்கிறது. அவர்களுக்கு தான் அவர் சொல்லுகிறார், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். மறுபடியும் சொல்லுகிறேன், சந்தோஷமாயிருங்கள். ஏன்? பிலிப்பிய கிறிஸ்தவர்களுக்கு சந்தோஷப்பட காரணமே இல்லை. வருமானம் இருக்கிறதா? இல்லை. வசதி வாய்ப்பு இருக்கிறதா? இல்லை. 3 வேளை உணவு இருக்கிறதா? இல்லை. ஆகவே அவர்களுக்கு சந்தோஷப்பட ஒரு காரணமும் இல்லை. அதனால் தான் பவுலடியார் சொல்லுகிறார், கர்த்தருக்குள் சந்தோஷப்படுங்கள். நமக்கும் ஆண்டவர் இன்றைக்கு என்ன சொல்லுகிறார் தெரியுமா? கவலைப்பட 1000 காரணங்கள். இப்போ நானும் நீங்களும் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டு உங்கள் பிரச்சனைகளை எனக்கு சொல்லுங்கள், என் பிரச்சனைகளை உங்களுக்கு சொல்லுகிறேன். 2 பேரும் ஓ என அழலாம். ஆமாவா இல்லையா? இப்போ நீங்கள் சிரித்து கொண்டு சில பேர் கேட்கிறீர்கள், உங்களுக்கு பிரச்சனையே இல்லையா, வேதனை இல்லையா? அப்போ எல்லாருக்கும் வேதனை இருக்கிறது. நம்முடைய வேதனைகளை நாம் நினைத்து கவலைப்பட போதிய அளவு வேதனைகள் உண்டு. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் பவுலடியார் மூலமாக? அழுவதற்கும் வேதனைப்படுவதற்கும் 1000 காரணங்கள் இருந்தாலும் சந்தோஷப்பட நமக்கு இருக்கிற ஒரே காரணம் கர்த்தர். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று நான் மறுபடியும் சொல்லுகிறேன். இப்போ பாருங்கள், மகிழ்ச்சிக்கும் சந்தோஷத்துக்கும் இடையிலே ஒரு வித்தியாசம் இருக்கிறது. ஹாப்பினஸ் அண்ட் ஜாய். ஹாப்பினஸ், மகிழ்ச்சி. இப்போ கொஞ்ச நேரத்தில் நான் பிரசங்கத்தை முடிப்பேன், அது எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சி. அப்பா, அதுக்கு பிறகு சாப்பாடெல்லாம் இருக்குதான், மகிழ்ச்சி, வாவ். அப்புறம் சில நேரம் விடுமுறைக்கு போனால் மகிழ்ச்சி. ஒன்றாக சேர்ந்து ஒரு விளையாடி வெற்றி கொண்டால் ஒரு மகிழ்ச்சி. மாமியார் செத்து போனால் ஒரு மகிழ்ச்சி, வாவ், இல்லையா? பக்கத்து வீட்டுக்காரன் நாசமாகி போனால் ஒரு, இப்படி ஏகப்பட்டோருக்கு எத்தனையோ விதவிதமான மகிழ்ச்சி. ஆனால் அந்த மகிழ்ச்சி நிரந்தரமே கிடையாது. ஏன்? மகிழ்ச்சி, ஹாப்பினஸ் இஸ் எக்ஸ்டர்னல், வெளியரங்கமானது. வெளியே இருந்து நமக்குள்ளே வந்துவிட்டு அது போய்விடும் அந்தந்த நேரத்துக்கு தான். ஆனால் சந்தோஷம், ஜாய், அது உள்ளே இருந்து வருவது. ரட்சிப்பின் போது நமக்குள்ளே மரித்து போயிருந்த மனுஷன் உயிரோடு மறுபடி பிறந்தாளே, அந்த நேரத்தில் வந்தது தான் சந்தோஷம். அந்த சந்தோஷம் எப்பொழுதும் உள்ளே இருந்து கொண்டே இருக்கும். தெரியுமா? நாம் சில நேரம் அறிவு கெட்டவர்களை போல அந்த சந்தோஷத்தை வெளியே எடுக்காமல் வெளியரங்கமாய் பார்த்து கொண்டு துக்கப்பட்டு கொண்டே இருப்போம். ஆனால் நமக்குள்ளே அந்த சந்தோஷம் இருக்கிறது, கர்த்தருடைய சந்தோஷம். அப்போ ஆண்டவர் இன்று நமக்கு சொல்லுகிறார், உனக்கு துக்கப்பட 1000 காரணங்கள் இருக்கட்டும்,
நீ மகிழ்ச்சியை நாடாதே, சந்தோஷத்தை நாடு. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள். மகிழ்ச்சியாக இருங்கள் என்று சொல்ல முடியாது. ஆமாவா இல்லையா? திருமணமான ஆண்களுக்கு சொல்கிறேன், பொண்டாட்டி மூஞ்ச பார்த்தா மகிழ்ச்சியாவா இருக்க முடியுது? என்னை தவிர நம்மால் இருக்கு. கவனமாக இருக்கணும் இல்லையா? ஏன்னா இந்த நேரத்தில் எல்லாம் நடக்காது. கடைசியில் ஹோட்டலுக்கு போயிட்டு நானும் அவளும் தனியாக. இல்லை, சும்மா சொல்லுகிறேன், மகிழ்ச்சியாக இருக்க முயற்சி பண்ணுங்கள். கஷ்டம். ஏன்? வங்கி கணக்கை பார்த்தால் மகிழ்ச்சி வராது, பில் ரிசீட்ஸுகளை பார்த்தால் மகிழ்ச்சி வராது, சில பேருடைய முகரக்கட்டைகளை பார்த்தால் வர்ற மகிழ்ச்சியும் பாதி வழியில் போயிடும். மகிழ்ச்சி. ஆனால் இந்த உலகம் எதன் பின்னே போகிறது? மகிழ்ச்சியின் பின்னே போகிறது. புரிகிறதா? உலகத்துக்கு எது தேவை? மகிழ்ச்சி, 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 ஹாப்பினஸ். பட் ஹாப்பினஸ் இஸ் டெம்பரல், தற்காலிகமானது. சந்தோஷம் நிரந்தரமானது, உள்ளார்ந்தமானது, கர்த்தருக்குள்ளேயானது. உலகத்துக்கு சந்தோஷம் இல்லை, அதனால் மகிழ்ச்சியின் பின்னே ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். நாம் ஏன் அவர்களோடு ஓட வேண்டும்? நமக்கு தான் சந்தோஷம் இருக்கிறதே. சந்தோஷம் பெரிதா, மகிழ்ச்சி பெரிதா? சந்தோஷம் தான் பெரிது. அதனால் தான் பிலிப்பியர்களுக்கு சொல்கிறார். கொரிந்தியர்களுக்கு சொன்னால் அவர்களுக்கு புரியாது. அவர்கள் நினைப்பார்கள், ஓ எனக்கு தான் பணம் இருக்கிறதே, ஆகவே நான் சந்தோஷமாக இருக்கிறேன். இல்லை. எபேசியர்களுக்கு சொன்னால், ஓ நான் தான் பெரிய அறிவாளி ஆயிற்றே, தத்துவ ஞானி ஆயிற்றே, எனக்கு சந்தோஷம் இருக்கிறது. இல்லை. ஒன்றுமே இல்லாத, மகிழ்ச்சியே பட முடியாத பிலிப்பியர்களை பார்த்து பவுலடியார் சொல்லுகிறார், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். மறுபடியும் சொல்லுகிறேன், சந்தோஷமாய் இருங்கள். இது ஒரு வேண்டுகோளா, கட்டளையா? கட்டளை. அது எப்படி வருகிறதுனா, பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தில் 4வது வசனம், பிலிப்பியரே முடியுமானால் கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள். இல்லை, நீங்கள் கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாய் இருந்தால் நல்லது. இல்லை, கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருக்க பாருங்களேன். இல்லை. என்ன, எப்படி வருகிறது? கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள், கட்டளை. மறுபடியும் சொல்லுகிறேன், கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருங்கள். இப்போ நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன். விபச்சாரம் பண்ணுவது நல்லதா சரியில்லையா? சொல்லுங்க. யோசிக்கிறாங்க சில பேர். நல்லதோ? கொலை செய்வது தேங்க்யூ, அதாவது சாகிறவன் பாவமா, கொல்றவன் பாவமா? கொலை செய்கிறது பாவம்ங்கிறாங்க. விக்கிரகாராதனை. ஆனால் விக்கிரகாராதனை வேண்டாம், மறுபடியும் சொல்லுகிறேன், விக்கிரகாராதனை வேண்டாம் சொல்லியிருக்கா? கொலை செய்யாதிருப்பாயாக, மறுபடியும் சொல்லுகிறேன், கொலை செய்யாதிருப்பாயாக இருக்கா? விபச்சாரம் பண்ணாதிருப்பாயாக, மறுபடியும் சொல்லுகிறேன், விபச்சாரம் பண்ணாதிருப்பாயாக இருக்கா? ஆனால் சந்தோஷமாயிருங்கள் கர்த்தருக்குள், மறுபடியும் சொல்லுகிறேன், சந்தோஷமாயிருங்கள். அதாவது கவனிங்கள், சந்தோஷமாய் இல்லாமல் இருப்பது விபச்சாரம் செய்வதை விட, கொலை செய்வதை விட, விக்கிரகாராதனை விட பெரிய பாவம். விளங்குதா? அப்போ பிசாசுக்கு என்ன வேண்டும்? அவ்வளவுதான். இப்போ நீங்க சந்தோஷமா இருப்பீங்க, ஐயா நான் கொலை எல்லாம் எனக்கு தோணவே தோணாது, விபச்சாரம் தோணுனாலும் சந்தர்ப்பம் கிடைக்கவே கிடைக்காது, விக்கிரகாராதனை அதெல்லாம் விட்டு வந்தாச்சு. ஆனால் பிசாசு என்ன செய்வான்? உங்களை கொலைக்கும், விபச்சாரத்துக்கும், விக்கிரகாராதனைக்கும், மற்ற பாவங்களுக்கும் கொண்டு போவதை விட உங்கள் சந்தோஷத்தை இல்லாமலாக்க பார்ப்பான். எப்படி தெரியுமா? அவன் சாதுரியமாக சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் ஒன்று போல காட்டுவான். அப்ப என் தேவைகள் சந்திக்கப்படவில்லையே, மகிழ்ச்சி இல்லை, அதனால் சந்தோஷம் இல்லை என்று காட்டுவான். பொய். மகிழ்ச்சி தான் இல்லை, மகிழ்ச்சி வேண்டாம், இல்லாட்டி பரவாயில்ல, சந்தோஷம் இருக்கிறது. எனக்கு வேண்டிய யாராவது இறந்து போனால் எவ்வளவு பெரிய சோகம் வரும், மகிழ்ச்சி பட முடியுமா? ஆனால் என் உள்ளத்தில் இருக்கிற சந்தோஷம் அழியாது. ஏன்? ரட்சிப்பின் சந்தோஷம் ரட்சிப்பின் போது வந்தது. அப்போ நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த கலங்கின தண்ணீரை அகற்றி 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 தெளிவுபடுத்தி உள்ளே பார்ப்பது போல நமது சோகங்களை, வேதனைகளை
தேவைகளை, துக்கங்களை அகற்றி 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 உள்ளே நிரந்தரமாய் வைக்கப்பட்டிருக்கும் சந்தோஷத்தை பார்க்க வேண்டும் என்றுதான் பவுலடியார் சொல்லுகிறார். ஆகவே கர்த்தருக்குள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இல்லை, சந்தோஷமாயிருங்கள். மறுபடியும் சொல்லுகிறேன், சந்தோஷமாயிருங்கள். ஓகேயா?